எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, வருத்தத்தோடும் பாரத்தோடும் உம்முடைய வார்த்தையை கேட்கும்போது சிலுவையின் நிழல் எவ்வளவு ஆறுதல் தருவது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தாவே, பலவிதமான வருத்தங்கள் பாரங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே நாங்களும் பாரம் சுமந்து தவிக்கிறோம். கர்த்தர் எங்கள் பாரங்களை நாங்கள் சுமப்பதற்கு உதவி செய்கின்றேன். அதோடு மற்றவர்களின் பாரத்தையும் நாங்கள் சுமக்க வேண்டும். உம்முடைய வசனம் அதற்கு எங்களுக்கு வழிகாட்டுதலாக அமையட்டும். உம்முடைய வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். அமருங்கள். நம்முடைய தியானத்திற்காக நாம் நற்செய்தி பாகமாக வாசிக்க கேட்ட மத்தேயு 11:28 வாசியுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வசனத்தை சும்மா அப்படி பார்த்துவிட்டு கடந்துவிட்ட நிலையிலே ஒரே ஒரு மனிதர் மட்டும் அதை ரொம்ப ஈஸியாக கடந்து செல்ல விரும்பவில்லை. இதிலே ஒரு மாபெரும் விஷயம் இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டார். அவர் யார் தெரியுமா? அவர்தான் பவுல் அப்போஸ்தலன். இதை அடிப்படையாக வைத்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும், இதுவே கிறிஸ்துவின் பிரமாணம் என்று பவுல் அப்போஸ்தலன் மக்களுக்கு முக்கியமான ஒரு போதனையை சொன்னார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும், இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். அடிக்கடி நாம் இந்த கிறிஸ்துவின் பிரமாணம் என்ற வார்த்தையை கவனித்திருப்போம். அது என்ன என்று நாம் ரொம்ப யோசிப்பதில்லை. கிறிஸ்துவின் பிரமாணம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். யாருக்கும் பிறரின் பாரம் புரிவதில்லை. இந்த பூமியின் பாரம் கூட நமக்கு புரிவதில்லை. இந்த பூமி சுழல்கிறது, இந்த பூமி சூரியனை சுற்றி சுற்றி வருகிறது. ஆனால் இந்த பூமியின் பாரம் அது என்ன, அதை கூட நாம் உணர்வதில்லை. பல மனிதர்களுடைய உள்ளம் உருகும், சங்கடப்படும், கண்ணீர் சிந்தும். ஆனால் அவர்களின் உணர்வுபூர்வமான பாரம் யாருக்குமே புரிவதில்லை. ஒருவர் பாரத்தை ஒருவர் புரிந்து கொள்வதும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்வதுமே கிறிஸ்துவின் பிரமாணம். கிறிஸ்துவுக்கு எது பிடிக்காது தெரியுமா? யாரும் பாரம் சுமந்து அப்படி தள்ளாடுவது கிறிஸ்துவுக்கு பிடிக்காது. அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் இருக்கிறது. ரொம்ப பாரம் சுமந்து வருபவர்கள் முடியாமல் அங்கும் இங்கும் எப்படி தள்ளாடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். கிறிஸ்து யாரும் பாரம் சுமந்து தள்ளாடுவது அவருக்கு பிடிக்காது. அப்படி யாராவது தடுமாறுவதை பார்த்தால் அவர்களது பாரத்தை போய் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பல உவமைகளை கிறிஸ்து சொன்னார். மனிதர் சுமக்க வேண்டிய சிலுவை பாரத்தை தாமே சுமந்து இதுதான் என்னுடைய பிரமாணம், இதுதான் என்னுடைய பிரமாணம் என்பதை உலகத்திற்கு காட்டினார். மனிதர்கள் பாரங்களை சுமக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகு யாருமே தங்கள் கனவுகளை பற்றி அதிகம் பேசுவதில்லை, அப்படிதானே? ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகு யாரும் தங்கள் கனவுகளை பற்றி அதிகம் பேசுவதில்லை. சின்ன வயசுல பிள்ளைகள் சொல்லும், நான் கலெக்டராக வேண்டும், நான் எஸ்பி ஆக வேண்டும். அதே போல ஒரு வாலிபன் அவன் திருமணம் முடியும் போது அவன் திருமணத்திற்கு முன்னால் பல கனவுகளை கண்டிருப்பான். ஒரு வீடு கட்டணும், இப்படி என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகு
தன்னுடைய கனவுகளை எல்லாம் அவன் யோசிப்பதே இல்லை, அதை பற்றி பேசுவதில்லை. அதையெல்லாம் மறந்துவிட்டு தன்னுடைய நோய்களின் மருத்துவ அறிக்கைகள் தந்த பாரத்தினாலும் பிள்ளைகளின் எதிர்காலம் தந்த பாரத்தினாலும் சோர்ந்து போய்விடுவார்கள். அவ்வளவுதானே? ஒரு குறிப்பிட்ட வயசு அடைஞ்சோடனே எல்லாருடைய நிலைமையும் அதுதான். இளமையிலே சாதனை என்பது என்ன தெரியுமா? நினைத்ததை அடைவது. அதான் இளமையிலே சாதனை. நான் நினைச்சதை அடைஞ்சிட்டேன், நான் இதை சம்பாதிக்கணும்னு நினைச்சேன், சம்பாதிச்சிட்டேன். இளமையிலே சாதனை என்பது நினைத்ததை அடைவது. ஆனா இப்போ சாதனை என்ன தெரியுமா? நடுத்தர வயசுல இருப்பதை இழக்காமல் இருப்பதுதான் சாதனை. எவ்வளவுதானே? இருப்பதை நான் இழந்து விடக்கூடாது, அதுதான் சாதனை என்ற நிலையிலே இருக்கிறது. பாரத்தினாலே களைத்து போன இப்படிப்பட்ட மக்களுக்கு தேவை அவர்களுடைய பாரத்தை தாங்கிக் கொள்வோர். இப்படி நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறார்கள். இப்படி பாரத்தினாலே களைத்து போன இவர்களுக்கு தேவை என்ன தெரியுமா? கொஞ்சம் அவர்களுடைய பாரத்தை தாங்குபவர்கள் தேவை. கொஞ்சம் அவர்கள் பாரத்தை இறக்கி வைக்க உதவுபவர்கள் தேவை. பாரத்தை மறப்பதற்கு தண்ணீர் போல நற்செய்தி வார்த்தையை கொடுப்பவர்கள் தேவை. பாரத்தை இறக்கி வச்ச உடனே என்ன கொடுப்பாங்க? தண்ணி கொடுப்பாங்க. நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை நல்ல வார்த்தை, நற்செய்தி என்பது தண்ணீருக்கு ஒப்பிடப்படுகிறது. இப்படி செய்பவர்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுபவர்கள். பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய திருச்சபைக்கு எழுதிய நிருபத்திலே மனிதர்கள் சுமக்கிற பாரங்களை குறித்து தெளிவாக எழுதினார். குறிப்பாக நாம் நற்செய்தி பாகத்திற்கு அடுத்த பாகமாக வாசிக்க கேட்ட நிருப பாகத்திலே அதை நாம் வாசித்தோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். மனிதர்கள் சுமக்கிற பாரங்களை எல்லாம் குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது, மற்றவர்களால் சுமத்தப்படும் பாரம். மற்றவர்களால் சுமத்தப்படும் பாரம். வாசியுங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள். 1ஆம் வசனத்தை ஒருவரும் இன்னொருவரும் 2வது வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 6:1-2. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். மனிதர்கள் மற்ற மனிதர்கள் மீது சுமத்தும் கடினமான பாரம் என்ன தெரியுமா? குற்றம் சுமத்துதல். அப்படிதானே? குற்றம் சுமத்துதல். மனிதர்கள் இன்னொரு மனிதர்கள் மீது சுமத்துகின்ற பயங்கரமான பாரம் குற்றம் சுமத்துதல். பவுல் அதை தான் அழகாக சொல்லுகிறார். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப பாரம் சுமக்கிறான். ஒருவன் ஏதாவது குற்றத்தில் அகப்பட்டு விட்டால் அவனை குறித்து அங்கும் இங்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான செய்திகளை பரப்புவார்கள். அப்படிதானே? ஏதாவது ஒருத்தன் ஒரு குற்றத்தில் அகப்பட்டு விட்டால் விதவிதமான செய்திகள் அவனை குறித்து அல்லது அவளை குறித்து பரப்பப்படும். அது ரொம்ப பாரமாக அவனை அழுத்தும். அவனால் இருக்க முடியாது, மன அமைதியோடு இருக்க முடியாது. அவன் மீது மிகுந்த பழு வைக்கப்பட்டது போல அப்படியே அமிழ்த்தி அமிழ்த்தி கீழே கீழே போக செய்துவிடும். அப்போ அவன் மனம் ஏங்கும். எப்படி ஏங்கும் தெரியுமா? இந்த நிலையில எல்லாரும் என்னை குற்றம் சொல்லுகிற நிலையில எல்லாரும் வந்து வந்து இந்த குற்றம் என்கிற பாரத்தை என் மீது வைக்க வைக்க நான் கீழே போய்விட்டேனே, அப்படியே அழுத்துதே, அப்படியே என் தலை பாரமா இருக்கு. இப்போ யாராவது வந்து என்னை கைப்பிடித்து தூக்கி விட்டு விட மாட்டார்களா? இப்போ யாராவது வந்து எனக்கு கொஞ்சம் ஆறுதல் வார்த்தையை தண்ணீர் போல பருக தந்து விட மாட்டார்களா? அந்த மனம் அப்படி எதிர்பார்க்கும். இஸ்ரவேல் நாட்டிலே எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே நாம் பழைய ஏற்பாட்டு பாகமாக
வாசிக்க கேட்ட 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரையுள்ள பகுதியிலே உள்ள சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். இஸ்ரவேல் நாட்டிலே எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே கடுமையான பஞ்சம், பயங்கர பஞ்சம் ஏற்பட்டது. அந்த நேரம் எலிசா கில்காலில் இருந்த இறையியல் கல்லூரிக்கு வருகின்றாள். கில்காலிலே இறையியல் மாணவர்கள், அந்த காலத்திலே தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் என்று இந்த இறையியல் மாணவர்கள் அழைக்கப்பட்டார்கள். எலிசா கில்காலில் இருந்து அந்த இறையியல் பள்ளிக்கு போய் அங்கிருந்த இறையியல் மாணவர்களை சந்திக்கிறார். தீர்க்கதரிசிகளின் சங்கத்தார் என்று அழைக்கப்பட்ட அந்த மாணவர்களோடு உணவருந்தும்படி அவர் என்ன சொல்லுகின்றார்? தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் சொல்லுகிறார், நீ ஒரு பெரிய பானையை வைத்து கூழ் காய்ச்சி, கூழ் நம்ம எல்லாம் சேர்ந்து கூழ் குடிப்போம், சாப்பிடுவதற்கு பெரிய உணவு இல்லையே, பஞ்சமாக இருக்கிறதே, கூழ் காய்ச்சு என்று தன் வேலைக்காரனிடத்திலே சொல்லுகிறார். அந்த வேலைக்காரனும் ஒரு பெரிய பானையை வைத்து கூழ் காய்ப்பதற்கு எல்லா ஆயத்தங்களையும் பண்ணியாகிவிட்டது. ஒரு இறையியல் மாணவன் என்ன செய்கிறான் என்றால், காட்டிற்கு போய் உணவுக்காக கீரைகளையும் காட்டு காய்களையும் தேடுகிறான். நாட்டில் தான் ஒன்றும் இல்லை, காட்டில் ஏதாவது காய்கள் இருக்கும், நம்ம கண்ணை தப்பி ஏதாவது காய்கள் இருக்கும், அதை பறிச்சுட்டு வந்தா இன்னைக்கு எலிசா முக்கியமானவர் வந்திருக்கிறார், ஒன்றும் இல்லைன்னு அவரை எப்படி அனுப்புவது? ஆகவே இந்த கூழ் காய்க்கும் போது கொஞ்சம் கீரையை போட்டால் அப்படிதானே, கொஞ்சம் மல்லிக்கீரையை போட்டால் எப்படி நல்லா இருக்கும், அதை போல் கொஞ்சம் கீரையை போட்டால், கொஞ்சம் காய்களை போட்டால் நல்லா இருக்குமே. அப்போ அவன் அங்கே போய் தேடும்போது பேய் கொம்மட்டி காய்கள் கிடைக்கிறது. பேய் கொம்மட்டி காய்கள், நல்ல காய் இல்லாததை நம்ம என்ன சொல்லுவோம்? பேய் காயின்னு சொல்லுவோம், அப்படிதானே? பேய் கொம்மட்டி காய். அவன் அதை சந்தோஷத்தோடு பறித்து கொள்ளுகிறான். அவனுக்கு அது பேய் கொம்மட்டி காய் என்று தெரியாது, அது உணவாக உண்ணக்கூடியது என்று நினைத்தான். சில காளான் வகைகளிலே நல்லதும் இருக்கும், மோசமானதும் இருக்கும், அப்படிதானே? அப்படிதான் அந்த பையன் நினைச்சான், இது உண்ணக்கூடியது, பார்த்தா அப்படி இருக்கு, நல்லா இருக்கு. அவனுக்கு இருந்த மிகுந்த பசியிலே அதை யாரிடமும் காட்டி, எப்பா இது நல்லதுதானா என்று பாருங்கள் என்று கேட்பதற்கு அவனுக்கு மைண்ட் ஓடவே இல்லை. உண்ண தகுந்தது தானா என்று அவன் உறுதிப்படுத்தவில்லை. படபட என்று வருகின்றான், அதை நறுக்கி பானையிலே போட்டுவிட்டான். உணவும் தயாராகிறது. முதல் பந்தியில் எலிசா இருக்கவில்லை. எலிசா என்ன சொன்னார் என்றால், நீங்கள்லாம் சாப்பிடுங்கப்பா. சாப்பிடலாண்ணா. எல்லாரையும் அவரை வைத்து முதல் பந்தியிலே சிலர் பயங்கர பசியினாலே சாப்பிட்டார்கள். சாப்பிட்டவர்கள் ஐயோ விஷம், ஐயோ சாவு சாவு என்று சத்தமிட்டார்கள். அந்த உணவு அவர்களுக்கு ஒவ்வாமையையும் குமட்டலையும் கொடுத்தது. இப்போ எல்லாரும் காட்டுக்கு போய் அந்த பேய் கொம்மட்டிக்காயை கொண்டு வந்த அந்த வாலிபனை குற்றம் சாட்ட தொடங்குகிறார்கள். எல்லாரையும் கொல்லதுக்கு தானே நீ கொண்டு வந்து போட்ட, இப்படி கொல்ல பார்த்தியே. அந்த வாலிபன் எல்லாருடைய குற்றச்சாட்டினாலே ரொம்ப பாரமடைந்து அப்படியே சோர்ந்து போவதை பார்த்த எலிசா அவன் பாரத்தை அப்படியே தாங்கி கொள்ளுகின்றார். யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டாம், யாரும் அவனை ஏச வேண்டாம், ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது, நான் ஜெபம் பண்றேன், ஒன்றும் ஆகாது. எலிசா சொல்லுகின்றார், கொஞ்சம் மாவு, கொஞ்சம் தான் உங்கள்கிட்ட மாவு இருக்கும், அந்த மாவை கொண்டு வந்து போடுங்க, ஒன்றும் ஆகாது. அப்படி போட்ட பிறகு அந்த விஷ உணவு நல்ல உணவாக மாறுகிறது. யார் மீதாவது மனிதர்கள் சூழ்ந்து நின்று குற்றம் சாட்டும் போது நாம் போய் அந்த பாரத்தை தாங்கி கொள்ளும் போது அதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். எல்லாரும் குற்றம் சாட்டுவார்கள். அந்த நேரம் யாராவது ஒருவர், ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, ஒன்றும் இல்லை என்று ஒரு மனிதனை நாம் தாங்குகின்றோமே, அதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். தன் குடும்பத்தினர் தவறு செய்து பாரப்படுத்தினவர்களிடத்திலே தாழ்மையாக போய் கைகூப்பி மன்னிப்பு கேட்டு அந்த பாரத்தை சுமந்து கொள்ளுகின்ற குடும்பத்து உறுப்பினர்கள் எத்தனையோ பேர் உண்டு, அப்படிதானே? குடும்பத்தினர் ரொம்ப ஏசிடுவாங்க, ரொம்ப பாரப்படுத்தியிருப்பாங்க. அந்த குடும்பத்தில் ஒருவர் போய், ஒன்று நினச்சிக்கிடாத, மன்னிச்சுக்க. அந்த பாரத்தை சுமக்கின்ற குடும்ப உறுப்பினர்கள் உண்டு. குடிகார கணவன்
இன்னொரு வீட்டு பெண்ணை போதையில என்ன பேசுகிறோம் என்று தெரியாதபடி கொச்சையாக பேசி பாரப்படுத்தும் போது அந்த கணவனுக்கு தெரியாதபடி பாதிக்கப்பட்ட பெண்ணிடத்திலே போய் அந்த மனைவி கையேந்துவாள். ஏம்மா மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு, உன் பாரமா அதை நீ எடுத்துக்கிடாத, உன் பாரமாக அதை எடுத்துக்கிடாத என்று அந்த பாரத்தை சுமந்து கணவனை காப்பாற்றுகிற எத்தனை பெண்கள் மற்ற மனிதர்களின் கேள்வி கணைகளால் துளைக்கப்பட்டு வன்முறை பேச்சுக்களால் குற்றுயிராக்கப்படும் மனிதர்களின் பாரத்தை சுமந்து கொள்ளும் போது நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். இது அவருக்கு ரொம்ப இஷ்டமானது. அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர் 6:1-2 சொல்லுகிறார், குற்றம் சுமத்துவது எளிது, ஒரு நபரை குற்றம் சாட்டி பாரப்படுத்துவது எளிது, ஆனால் நாளை அதே தவறை நாம் செய்ய மாட்டோமா? எச்சரிக்கையாக இரு என்று அவர் சொல்லுகிறார். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள், நிறைவேற்றுங்கள். உலகம் யாரையாவது குற்றம் சாட்டி கீழே தள்ளி பாரப்படுத்தும் போது நாம் அவர்கள் முகம் அருகே கால்களால் நடந்து செல்லும் மிருகமாக, அவர்களை மிதித்து செல்லும் மிருகமாக இல்லாதபடி அவர்களை கை தூக்கி விடுபவர்களாக அவர்கள் பாரத்தை நீக்கி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒரு ஆள் கீழே விழுந்து கிடக்கும்போது மிருகங்கள் தான் அப்படி போகும், அந்த முகத்துக்கு அருகே கால்களை வைத்துவிட்டு போகும். ஒருவரை குற்றம் சாட்டி கீழே தள்ளிவிடும் போது அந்த நபரை தூக்குகின்றோமே, அதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். இப்படி நம்மால் நிறைவேற்றப்பட்டால் ஆண்டவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். ஆகவே நாம் சுமக்கின்ற மிகப்பெரிய பாரம் என்ன தெரியுமா? குற்றம் சாட்டுதல், குற்றம் சுமத்துதல் என்கிற பாரம், மற்றவர்களால் சுமத்தப்படும் பாரம் இது. இரண்டாவது பாரம் என்ன? பவுல் சொல்லுகிற இரண்டாவது பாரம் தானாக சுமக்கும் பாரம். தானாக சுமக்கும் பாரம். முதல் குறிப்பு மற்றவர்களால் சுமத்தப்படும் பாரம், இரண்டாவது குறிப்பு தானாக சுமக்கும் பாரம். வாசியுங்கள், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3 வசனத்தை 3 பேர் வாசிக்கணும். கலாத்தியர் 6:3, 4, 5. ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னை தானே வஞ்சிக்கிறவனாவான். அவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவர்களை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவன் தன் பாரத்தை சுமப்பானே. அவன் தன் பாரத்தை சுமப்பானே. இது என்ன பாரம்? மனிதர்கள் தானாக சுமக்கின்ற பாரம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் தானாக சுமக்கின்ற பாரம் என்ன தெரியுமா? பெருமை என்னும் பாரம். பெருமை. இந்த பாரம் ஒரு மனிதனின் தலையை தானாக சற்று சரித்து நடக்க பண்ணும். எப்படி பாரம் சுமக்கிறவர்கள் தலையை கொஞ்சம் சரித்து நடந்தால் கொஞ்சம் ஆசுவாசம் இருக்கும், அதுபோல் அந்த பெருமை என்னும் பாரம் இருக்கிறதே, அந்த பாரம் ஒரு மனிதனின் தலையை சரித்து நடக்க பண்ணும். தலையிலே பாரம் சுமக்கிறவன் நடப்பது போலவே பெருமை உள்ளவர்கள் தலை சாய்த்து நடப்பார்கள். ஆகவே அதை என்ன சொல்வார்கள்? தலைக்கணம் என்று சொல்வார்கள். தலைக்கணம் என்று சொல்வார்கள். கழுத்திலே நெக்லஸ் எனப்படுகின்ற சரப்பணியை பூட்டி கொண்டு நடப்பவர்கள் கழுத்தை கொஞ்சம் உயர்த்திட்டு நடப்பாங்க. அப்படிதானே? ஒரு நெக்லஸ் போட்டிருக்குன்னா கழுத்தை அப்படி உயர்த்தி அப்படிதான் நடப்பார்கள். அவர்களால் இயல்பாக கழுத்தை அங்கும் இங்கும் திருப்ப முடியாது. அது போலவே இந்த பெருமை சரப்பணியை போல பாரமாக இருக்கும் என்று ராக தலைவன் ஆசாப் தன் சங்கீதம் 73:6 சொல்லுகிறார். சரப்பணி, பெருமை சரப்பணியை போல இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த பெருமை இருக்கிறதே, மற்றவர்களோடு கலந்து இருக்க முடியாதபடியும்
மற்றவர்களை அங்கீகரிக்க முடியாதபடியும் ஒரு பெரிய பாரத்தை மனிதனுக்கு ஏற்படுத்தும். ஒரு பெரிய பாரத்தை ஏற்படுத்தும். அவனால் மற்றவர்களோடு கலந்து இருக்க முடியாது. அவனால் மற்றவர்களுடைய திறமையை, தாளந்தை அங்கீகரிக்கவே முடியாது. பெருமை என்ன செய்யும் தெரியுமா? ஒருவரது சுய கற்றலையும் முன்னேற்றத்தையும் தடுத்து தவறுகளிலிருந்து பாடம் கற்பதற்கான வாய்ப்புகளை முற்றிலுமாக மூடிவிடும். பெருமை அப்படி மூடிவிடும். அவனால் ஒன்றும் படிக்க முடியாது. பெருமைப்படுவதனால ஒன்றுமே படிக்க முடியாது. தப்பிலிருந்து அவன் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. மற்றவர்களை விட தான் உயர்ந்தவன் என்னும் பெருமை சக மனிதர்களுடனான ஒரு இயல்பான, ஒரு ஆரோக்கியமான உரையாடல்களையும் அன்பின் பிணைப்புகளையும் சீர்குலைத்து விடும். தனியாகவே இந்த பெருமைப்படுபவர்கள் இருப்பார்கள். பவுல் அப்போஸ்தலன் இந்த பாரத்தை குறித்து சொல்லும்போது, மனிதர்கள் யாருக்கும் கொடுக்காமல், யாரோடும் பகிர்ந்து கொள்ளாமல் தானாக சுமக்கும் பாரம் இது என்று சொல்லுகிறார். இந்த பாரம் மனிதர்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். பெருமையை யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். யாரோடும் தங்க பெருமையை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். மற்றவர்களை பெருமைப்படுத்த மாட்டார்கள். தானாக சுமக்கும் பாரம். நம்ம கொஞ்சம் அடுத்தவர்களை பாராட்டினால் இந்த பெருமை என்கிற பாரம் குறைந்து விடும். அப்படித்தானே? ஒருத்தன் பாடினான்னா, ஒருத்தன் படிச்சான்னா, இப்போ நீ நல்லா படிச்சிட்டா, நீ நல்லா பாடிட்ட, நீ நல்லபடியா அந்த வேலையை செய்துட்டா. கொஞ்சம் அடுத்தவர்களை பாராட்டினால் இந்த பெருமை என்னும் பாரம் குறைந்து விடும். கொஞ்சம் அடுத்தவர்களின் திறமையையும் அங்கீகரித்து ஊக்குவித்தால் நம்மை பாரப்படுத்துகின்ற இந்த பெருமை குறைந்து விடும். ஆனால் மனிதர்கள் பொறாமையினால் யாரையும் பாராட்டாமல், யாரையும் புகழாமல், தங்களையே புகழ்ந்து இந்த பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் பவுல் சொன்னார், ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். அவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவர்களை பார்க்கும் போதல்ல, தன்னை பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவன் தன் பாரத்தை சுமப்பானே. நம்ம சுமந்து கொண்டிருக்கிற இந்த பாரம் நமக்கு குறையணும். இது குறையாத வர நம்மால் இயல்பாக வாழவே முடியாது. தன்னை தானே பெரியவன் என்று நினைத்து பெருமைப்படுவது ஆணவம். இப்படி பெருமையோடு தங்கள் மேலே உயர்ந்து கொண்டே போகிறவர்களாலே, தங்களை உயர்த்தி கொண்டே போகிறவர்களாலே ஒரு வேலையை கூட செய்து முடிக்க முடியாது. ஆய்வுகள் சொல்லுகிறது, ரொம்ப பெருமைப்பட்டு தன்னை உயர்த்தி கொண்டே போகிறவனால ஒரு வேலையை கூட செய்து முடிக்க முடியாது. ஒரு வேலை கூட செய்து முடிக்க முடியாது. பெருமையினாலே பாவம் அதிகமாக செய்யப்படுகிறது, நற்செயல்கள் குறைவாக செய்யப்படுகிறது. பாவம் செய்து பெற்ற வெற்றியினாலே கடவுளையே மிஞ்சி விட்டதாக மனிதன் பெருமைப்படுகிறான். அப்படிதானே? பாவம் செய்து வெற்றி பெற்றிருப்பான். கடவுள் என்ன கடவுள், நான் இருக்கேன், என்னால முடியும். பாவம் செய்து பெற்ற வெற்றியினாலே கடவுளையே மிஞ்சி விட்டதாக மனிதன் பெருமைப்படுகிறான். இதனால்தான் பவுல் சொல்லுகிறாரு, ஒருவனும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம். அப்படி எண்ணினால் ஒரு நாள் அது உன்னையே வஞ்சித்து விடும், ஒரு நாள் அது உன்னையே தட்டிவிடும். அதுபோல நற்செயல்களை அதிகம் செய்து பெருமைப்படுவோரும் அதனால கடவுளையே விலைக்கு வாங்கி விட்டதான் நினைப்பார்கள். தானே? நிறைய காணிக்கை கொடுப்பவர்களை யோசித்து பாருங்க. நிறைய நான் கொடுத்துட்டேன், திருச்சபையில் என்னை பாராட்டுகிறார்கள், என்னை வாழ்த்துகிறார்கள், கடவுளையே நான் வாங்கிவிட்டேன், அவர் நான் சொல்லுதான் கேட்பார். அப்படித்தானே? இதெல்லாம் பெருமை, இதெல்லாம் பெருமை. இதனால்தான் பவுல் ரொம்ப ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறார், ஒருவனும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம். சிலர் விலை உயர்ந்ததை வாங்கி பெருமைப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த பெருமை அவர்களை பாரப்படுத்துவது அவர்களுக்கே தெரியாதபடி அதை சுமந்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். தானே? சிலர் விலை உயர்ந்த காலணிகளை வாங்கி நடக்கும்போது அந்த ரோடுக்கு வலிக்காதது போல நடப்பார்கள். தானே? அப்படி மெதுவா. ஏன்? 8000 ரூபா செருப்பு நாசாயிடக்கூடாது, யாரும் பார்க்காத வேளை அதை எடுத்து பைக்குள்ள வச்சாலும் வச்சுக்கிடுவாங்க. அப்படிதானே? அந்த பெரிய செருப்பினாலே ஒவ்வொரு அடியிலும் அதை பாதுகாக்க வேண்டுமே என்று தங்களையே பாரப்படுத்தி கொண்டு அந்த வாத்து போல குவாக் குவாக் என்று நடப்பார்கள். அப்படிதானே? இதெல்லாம் நடக்கிறது. விலை உயர்ந்த செல்போனை வாங்கி கொண்டு அந்த பாக்கெட்டில் வச்சுட்டு எத்தனை பையன் மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான். அப்படிதானே? அது பாரப்படுத்துது இல்லை, தன்னையே பாரப்படுத்துதே. இதெல்லாம் பாரம் என்பது அவர்களுக்கு தெரியாது.
பெருமையை சுமந்து கொண்டு பாரம் அனுபவித்தவர்களையும் பவுல் பரிவோடு பார்த்து அவர்களை மீட்க ஆலோசனை சொல்லி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். எப்பா, நீ ரொம்ப பெருமைப்படுவதனால என்ன நடக்கு? உன்னை அறியாமலேயே நீயே உன்னை வஞ்சித்து கொள்ளுகிறாய். கொஞ்சம் மற்றவர்களை பாராட்டு, கொஞ்சம் மற்றவர்களை புகழ். உன் தலை சரிஞ்சு நடக்குது, நீ இயல்பா நார்மலா இல்லை. ஆகவே நீ இப்படி இரு என்று பெருமை என்கிற பாரம், தன் பாரத்தை சுமந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஆலோசனையை சொல்லுகிறார். பெருமையை பாரமாக சுமந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நம்ம தனிமையில் அடிக்கடி கேட்கணும். நான் பாரமாக சுமந்துட்டு இருக்கேனா? என்கிட்ட என்னெல்லாம் பெருமை இருக்கு, அதை நாம் நீக்கி போட வேண்டும், நம்மை திருத்தி கொள்ள வேண்டும். ஆகவே முதல் குறிப்பு மற்றவர்களால் சுமத்தப்படும் பாரம். இரண்டாவது குறிப்பு தனக்குத்தானே சுமக்கும் பாரம். மூன்றாவது குறிப்பு மற்றவர்களுக்காக சுமக்கும் பாரம். மற்றவர்களுக்காக சுமக்கும் பாரம். வாசியுங்கள், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2 வசனம் வாசிக்கணும். 9-10. கலாத்தியர் 6:9-10. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். பவுல் அப்போஸ்தலன் மற்றவர்களுக்காக நாம் சுமக்க வேண்டிய பாரத்தை குறித்து சொல்லுகிறார். மற்றவர்களுக்காக நாம் சுமக்க வேண்டிய பாரம், மற்றவர்களுக்கு நன்மை செய்து அவர்கள் பாரத்தை நாம் சுமக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்து நாம் சுமக்க வேண்டும். இதை பவுல் எதற்கு ஒப்பிடுகிறார் தெரியுமா? விதைத்தலோடு ஒப்பிடுகிறார். அந்த வசனத்துக்கு மேல் பாகத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் தெரியும். விதைப்பதோடு ஒப்பிடுகிறார். நம்ம மண்ணிலே விதைப்பதற்கு ஏற்ற பருவம் எது? ஆடி மாதம். அப்படிதானே? ஆடி மாதம். ஆடி பட்டம் தேடி விதை, அப்படி சொல்வார்கள், பழமொழியாக சொல்வார்கள். இந்த சித்திரை மாதம் முதல் ஆனி மாதம் வரை வெயிலின் தாக்கம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அந்த ஆடியில் காற்றோடு கொஞ்சம் மழை பெய்யும். இந்த வருஷம் நமக்கு ரொம்ப மழை இல்லை. ஆனால் இயல்பு என்னது? ஆடி மாதத்தில் காற்றோடு மழை பெய்யும். அதனால் ஆடியில் விதை விதைப்பது நல்ல பலன் தரும் என்பது விவசாயிகளினுடைய நம்பிக்கை. ஆடியில் விதைக்கப்படும் விதைகள் ஐப்பசி மாதத்திலே பெய்கின்ற நல்ல மழையினாலே அது செழித்து வளரும். ஒரு விதை இருக்கிறதே, அது துளியாக இருக்கும் மரம். ஒரு விதையை நம்ம அற்பமாக நினைக்கக்கூடாது. ஒரு விதைக்குள்ளே ஒரு மரமே இருக்கு. ஒரு விதை ஒரு துளியாக இருக்கும் மரம். ஆகவே பவுல் அப்போஸ்தலன் நன்மை செய்வதை விதைக்கு ஒப்பிட்டார். அது மிகுந்த பலனை தரும். அது மிகுந்த பலனை தரும். இந்த விதைகள் நிறைந்த பை தூக்கிட்டு போகிறத நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். விதைகள் நிறைந்த பை ரொம்ப பாரமாக இருக்கும். ஆனால் விதைக்க அந்த பாரங்கள் லெகுவாக மாறும். இதுதான் மற்றவர்களின் நன்மைக்காக பாரம் சுமப்பதின் தத்துவம். பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர் 6:10 கிடைக்கும் நேரத்தை எல்லாம் நாம் பாரம் சுமந்து நன்மை செய்ய பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். நமக்கு கிடைக்கும் நேரத்தெல்லாம் யாருக்கையாவது பாரத்தை சுமந்து நம்ம நன்மை செய்ய வேண்டும். நாம் பாரம் சுமந்து விதைக்கிற நேரங்களில் எல்லாம் கடவுள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு கணக்கு வைத்து கொண்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய சொத்து பொன்னல்ல, பொருள் அல்ல, காலம். காலம். நமக்கு அவர் தந்திருக்கிற காலம்தான் மிகப்பெரிய சொத்து. மிகப்பெரிய சொத்து. உலகம் எங்கும் உள்ள பெரிய பணக்காரர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுவது உண்டு. என்ன தெரியுமா? எல்லாரும் சுவிஸ் வங்கியிலே கணக்கு வைத்து இங்குள்ள பணத்தெல்லாம் கொண்டு அங்கே வைக்கிறார்கள், இங்குள்ள பிளாக் மணி எல்லாம் கொண்டு அங்கே வைக்கிறார்கள் என்று ஒரு குற்றம் சாட்டு சொல்லப்படுவதுண்டு. அந்த சுவிஸ் வங்கி இருக்கிற சுவிட்சர்லாண்டில் இன்னொரு பேங்கும் இருக்கிறது. என்ன பேங்க் தெரியுமா? சுவிஸ் டைம் பேங்க் என்று அதற்கு பெயர். சுவிஸ் டைம் பேங்க். இந்த வங்கியிலே மக்கள் தங்களுக்கு அவசியமான நேரம் போக
மீதி நேரத்தை மற்றவர்களின் பாரம் சுமந்து சேமிக்கலாம். அவர்களுக்கு அவசியமான நேரம் போக மற்ற நேரத்தை மற்றவர்களின் பாரத்தை சுமந்து சேமிக்கலாம். எப்படி தெரியுமா? முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றவர்கள் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு ஈபி பில்லு கெட்டதுக்கு அவங்களுக்கு தெரியாது. வயதானவர்கள், நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்படிப்பட்டவர்களுக்கு உதவுவது, இப்படிப்பட்டவர்களுடைய பாரத்தை சுமந்து உதவி செய்த நேரங்களை இந்த சுவிஸ் டைம் பேங்க் என்ன செய்கிறது என்றால், அது ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளும். அது அந்த நபரின் பெயரிலே கணக்கு வைக்கப்படும். இப்படி பிறர் பாரம் சுமந்தவர்கள் ஏதாவது ஒரு சூழலிலே அவர்களுக்கு செயல்பட முடியாத ஒரு நேரம் வரும். அவர்களுக்கு ஒரு நோய் வந்துவிடும், காய்ச்சல் வந்துவிடும், செயல்படவே முடியாது. அந்த நேரம் அவர்கள் இப்படி சேமித்த நேரத்தை பார்த்து, கணக்கு பார்த்து, அந்த பேங்க் ஊழியர்கள் அவர்களுக்கு உதவி செய்வார்கள், அவர்களுடைய வேலைகளை எல்லாம் செய்வார்கள். இது சுவிட்சர்லாந்து நாட்டிலே சட்டமாக இருக்கிறது. ஆண்டவரும் என்ன சட்டத்தை நமக்கு வைத்தார் தெரியுமா? கிறிஸ்துவின் பிரமாணம் என்றால் ஆங்கிலத்திலே த லா ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சட்டம் என்பது என்ன? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏனென்றால் அதுதான் என்னுடைய பிரமாணம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் சொன்ன 3 காரியங்களை நாம் தியானித்தோம். மற்றவர்களால் சுமத்தப்படும் பாரம், தானாக சுமந்து கொண்டிருக்கிற பாரம், மற்றவர்களுக்காக சுமக்கும் பாரம். இதை நாம் தொடர்ந்து தியானம் பண்ணி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றும்படி நம்மை ஒப்புவிப்போம்.